ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் நெட்டட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியணும் அப்படின்றதுனால நான் நெட்டட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, காடா துணின்னு சொல்லுவாங்க, இல்லை பாப்லைன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒயிட் கலர் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு எப்படி இனிஷியல் நாட் போடுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து மிஷின் த்ரெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெண்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக வச்சுட்டு அதை வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி 2 நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ அடியில் த்ரெட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ அடியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் த்ரெட்டு வந்து நான் எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் வந்து நீடில் நம்பர் 13 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போவுமே நீடில் வந்து 90 டிகிரியில் தான் நம்ம வந்து பிடிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீடில் வந்து 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். ஸ்லாண்டிங்காகவோ இல்லை வந்து வேறு மாதிரி பொசிஷன்லேயோ வச்சு பிடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் பிடிச்சிட்டு நான் எப்படி கை வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் குத்திட்டேன். இப்போ நீங்கள் எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து 90 டிகிரியில் பிடிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ எந்த சைடு உங்களுக்கு வந்து டூலிப்னு எழுதியிருக்கோ அந்த சைடு தான் உங்களோட த்ரெட்டை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் இப்படி கொண்டு வந்துட்டேன். நீடில் இப்படி எடுக்கிறேன். உங்களால் வந்து எடுக்க முடியாது. அதனால் ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் எடுத்துகிட்டு வந்து குத்துறேன். இப்போ பாருங்கள், த்ரெட் நான் வந்து இந்த கையில் பிடிச்சிருக்கேன். நான் த்ரெட்டை வந்து சரி த்ரெட்டை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரேன். என்னால் எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் எடுத்துகிட்டு வரேன். திரும்பியும் பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நான் ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரேன். மேலே இழுக்கிறேன். என்னால் திருப்ப முடியல. லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் எடுத்துகிட்டு வந்து குத்துறேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ரொம்ப போட்டு இதை நிறைய பேர் இப்படி சுற்றிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாரிலாம் சுற்றாமல் ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரேன். மேலே வச்சு இழுக்கிறேன். ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் திரும்பி எடுத்துகிட்டு வந்து குத்துறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல என் நாட் போட போகிறேன் அப்படின்னா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் என் நாட் போடும்போது கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப்பை நம்ம இழுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப்பை இழுத்திங்கன்னா அவ்வளோதான், என் நாட்டு முடிஞ்சிடும். ஸோ இது ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரேன். எடுக்கிறேன். ரொட்டேட் பண்ணி அகெயின் திரும்பி கொடுத்துறேன். நான் வந்து நீடில் விட்டு எடுக்கலை. ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரேன். எடுத்து அகெயின் ஒரு லாக் குத்துறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா நல்லாவே புரியும் நினைக்கிறேன். நான் ஜூமில் கூட வைக்கிறேன். எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். அகெயின் திருப்பி ஒரு லாக். ஸோ வந்து இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஸ்டிச்னால் செயின் ஸ்டிச் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.